மிதுன ராசி இது நாள் வரையில் ஜன்ம குருவாக இருந்து வந்தார். மிதுன ராசி அன்பர்களே, இனி நினைத்த காரியங்கள் எல்லாம் அல்லது மனசில் எதெல்லாம் எந்த விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனையாக வச்சுருக்கிறீங்களோ உங்கள் பிரார்த்தனை பூரா ஜெயிக்க போகுது. கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை, பக்கத்து வீட்டுக்கு நடந்துட்டு ஏற்று வீட்டுக்கு நடந்து எங்கள் அக்கா நல்லா இருக்கு, என் தம்பி நல்லா இருக்கான், என் அண்ணன் நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு இருப்பீங்களோ, இல்லை எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு இருப்பீங்களோ, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய காலம். ஜென்ம குரு விலகியது. மிதுனராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 90% நன்மை யாருக்குன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தான். என்னெல்லாம் நடக்கும் சார்? மெயினாக வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. மிதுன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, பணங்காசு வரப்போகுது, பணம் வரக்கூடிய தருணம். நீங்கள் எந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் கேமு, எதிலெல்லாம் நீங்கள் பணம் விட்டு இருந்தாலும் சரிதான், பணத்தை தோற்றுருந்தாலும் சரிதான், ட்ரேடிங்கோ சம்திங், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து தொழில் ஆரம்பித்து இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, உதவி செஞ்சு லோன் போட்டு ஏமாறுறது, எப்படி நீங்கள் பணத்தை இழந்திருந்தாலும், அல்லது வறுமை கஷ்டமாக இருக்குது, ஏழை விவசாய பெருமக்களாக சாதாரண குடும்பமாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. தொழில் அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சாமி, பிஸ்னஸே நடக்கலை, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு யாராயினும் சொல்வார்களே, ஆனால் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி கை கொடுக்கும். சார், நீங்கள் உங்கள் மனசில் எவ்வளோ கவலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் மனசு என்ன பாடுபடுது, எவ்வளோ தூரம் பதட்டம் அடையிறீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ வேதனை இருக்குது, உங்கள் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ மிதுன ராசியாக இதுவரையிலும் யாரும் சரியாக கணிக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நாமளும் ஜெயிக்க முடியுமா, நாமளும் ஏதாவது வின் பண்ண முடியுமா, எங்கேயும் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி ஒரு பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அப்போ எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், அல்லது சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த மூலையில் இருந்தாலும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய ஸ்கைஃபன் வாங்கக்கூடிய பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது ஏஜ்டு பர்சன்ஸாக முதியவர்களாக இருக்கலாம், ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம். மிதுன ராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்துடுச்சு. மிதுன ராசி என்பது முழுக்க ஒரு பரிகார ராசி. ராசியில் இருந்து குரு பகவான் வெளியில் போகிறாரு என்பதை நீங்கள் மிக கவனமாக கணிக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த மிதுன ராசிக்கு மட்டும் நல்ல ஒரு ஜோசியர் அமைவதே இல்லை. எங்கே போனாலும் சூப்பராக இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. உண்மையான கஷ்டங்கள் கிரக அமைப்புகளை பார்த்து உங்களுக்கு யாரும் சொல்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், நிச்சயமாக மிதுன ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. பரிகாரம் முக்கியம். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெளியில் போகிறார், 2ஆம் இடத்துல போய் தனஸ்தானத்தில் போய் அமைகிறார். அதுவும் அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக அமைகிறார், 7ஆம் அதிபதியாக. மிதுன லக்னமாக போயிட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக அமைஞ்சிடுறாரு.
அப்போ பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தை பார்க்க வேண்டும். வெறும் மேலோட்டமாக பார்த்தா போறாது. ஜோசியம் பெரிய ஆழ்கடல் மாதிரி அதை. அப்போ மிதுன ராசி என்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். பரிகாரம் கட்டாயம் தேவை. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய இடத்தில் குறிப்பாக முக்கியமாக 100% நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும், வாலிப பருவத்தில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசின்னு சொல்லிட்டா பணம் வரப்போகுது, பணம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. மிதுன ராசி அன்பர்களே, பரிகாரம் முக்கியம்.